வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்தராயன் கடற்கரை பகுதியில் கண்ணன் ராதை ஆகிய இரு தெய்வங்களும் இணைந்த சிலையொன்று கரையொதுங்கியுள்ளது. அண்மை காலமாக காலநிலையில் ஏற்பட்ட மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள், சூறாவளி, புயல்கள் தென்கிழக்கு ஆசியாவின் பல நாடுகளில் ஏற்பட்டது. இதன்போது இந்தோனேசியா, மலேசியா அல்லது இந்தியா போன்ற ஏதாவது ஒரு நாட்டில் இருந்து இந்த சிலை வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. எனவே குறித்த சிலையை பார்வையிடுவதற்காக அதிகளவான மக்கள் குவிந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கடற்றொழிலுக்கு சென்ற கடற்தொழிலாளி ஒருவர் திடீர் சுகஹீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார். குருநகர் பகுதியில் இருந்து நேற்று முன்தினம் சனிக்கிழமை கடற்தொழிலுக்காக கடலுக்குள் சென்ற நிலையில் நேற்றைய தினம் கடலில் தொழிலில் ஈடுபட்டிருந்த வேளை திடீர் சுகஹீனம் ஏற்பட்டதை அடுத்து சக தொழிலாளிகள் படகினை ஊர்காவற்றுறை கடற்கரைக்கு திருப்பி சுகஹீனமுற்ற தொழிலாளியை ஊர்காவற்றுறை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதன்போது தொழிலாளி ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என மருத்துவர்கள் அறிக்கையிட்டதை தொடர்ந்து சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் உள்ள இந்து மத கைதிகளை பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி நாளைய தினம் சிறைச்சாலைகளில் உள்ள இந்து மத கைதிகளை பார்வையிட வரும் உறவினர்களால் கைதி ஒருவருக்கு தேவையான அளவு உணவுப் பொருட்கள் மற்றும் இனிப்புகளை எடுத்து வர முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சுகாதார வழிகாட்டுதல்கள் மற்றும் சிறை கைதிகள் பார்வையிடும் விதிமுறைகளுக்கு அமைய நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாதம் நடுப்பகுதியிலோ அல்லது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலோ நடாத்துவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. தேர்தலை விரைவாக நடாத்துமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காரணிகளுக்காகவும் தேர்தலை பிற்போட முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய நூலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்புக்காகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து மீண்டும் வேட்புமனுக்களை கோரும் வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்தச் சட்டம் மூலம் முதலாம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மூலம் வெகு விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட திருத்தம் தொடர்பில் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சிடம் பல யோசனைகளை முன்வைத்துள்ளோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கடந்த 2023 மார்ச் மாதம் 9ஆம் தேதியன்று நடாத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் நிதி நெருக்கடி உள்ளிட்ட இதர காரணிகளால் தேர்தல் நடாத்தப்படவில்லை. அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாத நிலையில் தேர்தல் வாக்கெடுப்பு பிற்போடப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளதால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளது. ஆகவே தேர்தலை வெகு விரைவாக நடத்துமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. இதற்கமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாதம் நடுப்பகுதியிலோ அல்லது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலோ நடாத்துவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது. தேர்தலை விரைவாக நடாத்துமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காரணிகளுக்காகவும் தேர்தலை பிற்போட முடியாது. தேர்தல் சட்ட திருத்தத்துக்குள் உள்ளடக்கப்படாத விடயங்களை உள்ளூராட்சி மன்றத்தின் போது ஆணைக்குழு செயற்படுத்தலாம். இதனால் எவ்வித சட்ட சிக்கல்களும் ஏற்படாது. பெண் பிரதிநிதித்துவத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்து அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்றார். மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுகளை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போதுள்ள போலீஸ் நிலையங்களுக்கு மேலதிகமாக அந்த பிரிவுகளை நிறுவுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தென் மாகாணத்தில் ஏற்கனவே இதுபோன்ற பிரிவுகள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் விசாரணைகளை நெறிப்படுத்துவதே இதன் நோக்கம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் சில விசாரணைகள் போலீஸ் மா அதிபரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கண்டி தவுளகல பகுதியில் கடந்த சனிக்கிழமை தோழியுடன் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது வேனில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறை பேருந்து நிறுத்தத்தில் உள்ள பேருந்து ஒன்றில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை கண்டிக்கு புறப்படவிருந்த சொகுசு பேருந்தில் இருந்த போது கடத்தலை மேற்கொண்ட நபரையும் சம்பந்தப்பட்ட பாடசாலை மாணவியையும் கண்டுபிடித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் நேற்றிரவு குறித்த இருவரும் அம்பாறை பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் அந்த இளைஞன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மாணவியை போலீசார் விசாரணை நடத்தியும் வருகின்றனர்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 4 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக சீனாவுக்கு இன்றிரவு புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை முதல் எதிர்வரும் 17ஆம் திகதி வரை இந்த பயணத்தில் ஈடுபட உள்ளார். இந்த பயணத்தின் போது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங், சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் ராஜதந்திரிகள் குழுவை இலங்கை ஜனாதிபதி சந்திக்க உள்ளார். மேலும் இந்த சீன பயணத்தின் போது தொழில்நுட்ப மற்றும் விவசாய மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் பல கள பயணங்களில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். இதேவேளை பல உயர்மட்ட வணிக கூட்டங்களிலும் கலந்து கொள்ளவும் திட்டங்கள் உள்ளன. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் பல இருதரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கொள்ளும் 2வது வெளிநாட்டு பயணம் இது என்பதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் இந்த பயணம் மிக முக்கியமான படியாக கருதப்படுகின்றது. ஜனாதிபதியின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார, வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.